இருக்கிறேன். மிக முக்கியமாக இந்த ரமதானுடைய காலம், இந்த வருடத்தின் ரமதான் எங்களுடைய நிறைய பிள்ளைகளுக்கு ஓலவெல் எழுதக்கூடிய வருடமாக இருக்கிறது. ரமதானுடைய காலங்களிலே முஸ்லீம்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் இதற்கு பின்னால் இந்த இலங்கையிலே பரீட்சைகள் திட்டமிடப்படும் போது அது ரமதான் அல்லாத காலங்களிலே திட்டமிடப்படுமாக இருந்தால் அது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நலவாக இருக்கும். எமது அரசாங்கங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு பல சலுகைகளை வழங்குகிறார்கள். அதில் ஒரு சலுகையாக இதையும் சேர்த்து வழங்குவார்களாக இருந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். இந்த வருடம் ஓலவில் எழுதக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய ரமதானை அவர்கள் அழகான முறையில் திட்டமிட்டுக் கொள்ளலாம். மற்ற காலங்களிலே இல்லாதது ஒரு மிக முக்கியமான ஒரு நிஅமத் எமது பிள்ளைகளுக்கு, எமது பல பிள்ளைகளுக்கு இந்த ரமதானிலே கிடைக்கிறது. அதுதான் தஹஜ்ஜுடைய நேரம். பல பிள்ளைகள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரமதானில் எங்களோட ஓலவில் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தஹஜ்ஜுல சஹர் கிடைக்கிது. சஹர் உணவுக்கு பின்னால் அவர்களுக்கு சுபகுக்கு பின்னால் படிப்பதற்குரிய நேரம் கிடைக்கிறது. தஹஜ்ஜுடைய நேரம் அதிகமாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். துஆக்கள் செய்யலாம். என்னுடைய பரீட்சை இலகுவாக்கி என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்கலாம். நாங்கள் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு படித்து கொண்டு போனாலும், எவ்வளவு நோட்ஸ் எங்களிடம் இருந்தாலும் அதை எப்படி அப்ளை பண்ற அப்படின்ற தௌஃபீக்கு அல்லாஹ் தான் தருவான். நான் நிறைய படித்து கொண்டு வைத்திருப்பேன், ஆனால் எனக்கு பேப்பருக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு தெரியாமல் இருக்கும். சில நேரம் அந்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சிடும், நான் படித்தவைகள் மறந்துடும். இதெல்லாம் நினைவு நிற்கணும்டா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எனக்கு கிடைக்கணும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புவோம். அவர்கள் நோன்பு நோற்றவர்களாக அந்த பரீட்சையை அழகான முறையில் எழுதலாம். சில வேளை அல்லாஹு தஆலா அந்த நோன்பின் பரக்கத்தால், அந்த பிள்ளை தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்ட துஆவின் பரக்கத்தால், அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் பாடத்தை நீட்டியதன் பரக்கத்தால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு பெறுபேற்றை அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம். இது ஒரு பாரமாக பார்க்கக்கூடாது. ரமலான் மாதம் வருது, அதனால் ஓலவெலுக்கு நீ நேரத்தோடு படிச்சுக்கோன்னு சொல்கிற உம்மா வாப்பாவாக நாங்கள் இருக்கணும். ஓலவெல் வருது, ரமலான் அமல் செய்யாத என்று சொல்கிற உம்மா வாப்பா நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பெற்றோராக எங்களை வச்சிடக்கூடாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய